2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து மரித்தார். யாருக்காக மரித்தார்? எதற்காக மரித்தார்? இந்த அநேக கேள்விகள் நமக்குள்ளே இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை யார் கொன்றார்கள்? எதற்காக கொன்றார்கள்? எப்பொழுது கொன்றார்கள்? எப்படி கொன்றார்கள்? இந்த கேள்விகளும் கூட அநேகருக்குள் கட்டாயம் இருக்கும். முதலாவது, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது உண்மை. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் எல்லாமே இன்று குட் ஃப்ரைடே, தூய வெள்ளிக்கிழமை என்று ஆசரித்துக் கொண்டிருக்கிறது. எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்த நாளை வருத்தத்தின் நாளாக, துக்ககரமான ஒரு நாளாக, நேரமாக பாவிக்காமல் இயேசு கிறிஸ்து மரித்த இந்த நாளை தூய வெள்ளிக்கிழமை என்று அழைக்கிறார்களே, காரணம் என்ன? யாராவது பெரிய மனிதர்கள் இருக்கிற வேளையில இந்த நாளை துக்க நாளாக சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த நாளை துக்க நாள் என்று அறிவிக்காமல் அல்லது ஆசரிக்காமல் ஒரு நல்ல நாளாக ஆசரிக்கின்றார்கள். இந்த உலகத்திலே எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள் பிறந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அநேக நம்பிக்கைகளுக்கு ஆதாரமானோர் பிறந்திருக்கிறார்கள். அவதார புருஷர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மதங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் பிறந்தார்கள், எல்லோரும் இறந்தார்கள். பிறந்த நாளை ஜெயந்தி என்றும் இறந்த நாளை நினைவு நாள் என்றும் இப்படி அழைத்து வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இறந்த நாளை நினைவு நாள் என்று சொல்லாமல் அதை தூய நாள் என்றார்கள். எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தபோது அந்த நாளை புனித அல்லது தூய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே, அதாவது வாரத்திற்கு 7 நாட்கள், 7 நாட்கள் அல்லது கிழமைகள், குட் மண்டே அப்படின்னு கேள்விப்பட்டதில்லை, குட் டியூஸ்டே அதையும் கேள்விப்பட்டதில்லை, குட் வெனஸ்டே, குட் தேர்ஸ்டே, குட் சாட்டர்டே, குட் சண்டே. இந்த வார்த்தைகளை பிறந்ததில் இன்னைக்கு வரைக்கும் நாம கேட்டதில்லை. யாரோ ஒருத்தர் இறந்து போய்விட்டார். யாரோ ஒருவர் டியூஸ்டே அல்லது மண்டே அல்லது யாரோ ஒருவர் வெனஸ்டே, தேர்ஸ்டே இருந்திருக்கலாம், சாட்டர்டே இருந்து போகலாம். அதே போல யாராவது ஒருவர் சண்டே கூட இருந்திருக்கலாம். பிரபஞ்சத்திலே பிறந்த பெரிய பெரிய ஆட்கள், மிகுந்த கனத்துக்குரியவர்கள், பெயர் புகழெல்லாம் சாதித்திருந்தவர்கள், கடவுளாக கூட எண்ணப்பட்டவர்கள் பிறந்தார்கள், பின்பு மரித்தார்கள். அப்படி அவர்கள் மரித்த அந்த தினத்தை எப்பொழுதும் ஒருவரும் கூட, ஏற்கனவே நான் சொன்னதைப் போல மண்டே டு சாட்டர்டே மரித்திருக்கக்கூடும். அப்படி அவர்கள் மரித்த நாளை எங்கும் எப்பொழுதும் கூட குட் சண்டே என்றோ, குட் மண்டே என்றோ, குட் டியூஸ்டே என்றோ, குட் வெனஸ்டே என்றோ, குட் தேர்ஸ்டே என்றோ, குட் சாட்டர்டே என்றோ, குட் சண்டே என்றோ அழைக்கவில்லை. ஆனால் எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்த நாளை குட் ஃப்ரைடே என்று ஏன் அழைத்தார்கள்? ஏன் அப்படி அழைத்தார்கள் என்றால், அவர் மரித்த அந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய நல்லது நடந்தது. மனிதர்களுக்கு, மனித குலத்திற்கு ஒரு நல்லது நடந்தது. அது என்ன நல்லது? எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாளை நல்ல வெள்ளிக்கிழமை, அதாவது மனிதனுக்கு, மனித இனத்திற்கு ஒரு நல்ல காரியம், அது ஒரு நல்ல நாள் என்பதற்காக அழைத்தார்கள். எதற்காக இயேசுவின் மரணம் மனிதனுக்கு நன்மையை கொண்டு வந்தது? எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார்? யாருக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. வாருங்கள் பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே, கவனிங்க, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாருக்காக அவர் மரித்தாராம்? அக்கிரமக்காரருக்காக மரித்தாராம். பலனற்றவர்களுக்காக மரித்தாராம். இன்றும் நம்மில் பலவீனர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நாம் எவ்வளவு பலவீனர்கள் என்பதை நான் சொல்லவா? ஏதாவது பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் நம் கண்களுக்கு முன்பாக காணப்படுகிற வேளையில நம்முடைய கண்களால் பார்க்காம இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
சிகரெட் குடிக்கிற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த 2 அங்கலமோ இல்லை ஒரு 3 அங்கலமோ நீளம் இருக்கிற ஒரு சின்ன குச்சி, அந்த சின்ன குச்சியை அவனால் மேற்கொள்ள முடியுதான்? உடம்பு கெட்டு போயிடுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட, கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட, தான் செத்து போயிட்டா மனைவி பிள்ளைகள் அனாதைகளாகி விடுவார்கள் என்று தெரிந்தும் கூட, அந்த வெள்ளக்குள்ள குச்சி, அதாவது அந்த சிகரெட்டை அவனால் மேற்கொள்ள முடியுதாங்க? அல்லது அந்த பிராண்டி பாட்டில் அவனால் ஜெயிக்க முடியுதா? இந்த கெட்ட வார்த்தைகள் அவனால் ஜெயிக்க முடியுதா? சொல்ற பொய் அவனால் ஜெயிக்க முடியுதா? பரிசுத்தமின்மை அவனால் ஜெயிக்க முடியுதா? அநியாயங்களை அவனால் ஜெயிக்க முடியுதா? அக்கிரம பழக்க வழக்கங்களை அவனால் ஜெயிக்க முடியுதா? ஐயோ, உனக்கு தெரியும் நீ செய்யறது தப்புன்னு. உனக்கு தெரியும் நீ செய்கிற தவறினாலே, உனக்கு இருக்கிற தப்பான பழக்க வழக்கங்களினாலே உனக்கு எந்தவித நன்மையும் இல்லை என்று உனக்கு தெரியும். அந்த தப்பான பழக்க வழக்கத்தினால் உன் ஆரோக்கியம் கெட்டுப் போய்விடும் என்று, பொருளாதார பிரச்சனைக்கு ஆளாவாய் என்று, ஆவிக்குரிய பழக்கம், அன்பு, பண்பு, பண்பாடு எல்லாம் கெட்டுப் போய்விடும் என்று, உன் வாழ்க்கையிலே நீ செய்கிற தவறுகளினாலே, நீ வாழ்கின்ற தவறான உன்னுடைய வாழ்க்கை முறையினாலே உன் வீட்டிலேயே உனக்கு மரியாதை இல்லை என்று உனக்கு நன்றாக தெரியும். உன் வீட்டாரே உன்னை வெறுக்கிறார்கள் என்பதும் உனக்கு தெரியும். ஏன்? உன்னை பெற்ற தாய் அல்லது உன் பெற்ற தந்தை ஏண்டா நீ எங்களுக்கு வந்து பிறந்த என்று சொல்கிறார்கள் என்பது உனக்கு தெரியும். போய் பேர்பட்ட ஒரு ஒன்றுக்கும் உதவாதவன பாவிய நான் கட்டிக்கொண்டு நரக வேதனை அனுபவிக்கிறேன் என்று மனைவி அழுது புலம்புவதும் உனக்கு தெரியும். கல்யாணம் பண்றேன் இப்படி ஒரு பிடிவாதக்காரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நரகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி கணவன் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறான். என்றால் உனக்குள் இன்று இருக்கிற பலவீனங்கள் என்னவோ அவற்றை உன்னால் ஜெயிக்க முடிகிறதா? யோசிச்சு பாரு. ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? அதற்கு அடிமையாகிவிட்டாய். அது எந்த பழக்கமாக இருந்தாலும் அந்த பழக்கத்திற்கு நீ அடிமையாகிவிட்டாய். அதற்குள் கட்டுண்டு கிடக்கிறாய். ஒரு நாய் எவ்வளவு பலம் உள்ள நாயா இருந்தாலும் ஒரு செயினை வச்சு அதை கட்டி போட்டு பாருங்க, அந்த நாய் அங்கேயே தான் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதை ஒரு கம்பத்துல நீங்க கட்டி போட்டதுனால அதுக்கு அது அடிமையா கிடக்குது. நம்மள நிறைய பேர் சிறந்த அறிவுடையவங்களா இருக்காங்க. நல்ல கல்வி அறிவும் படிப்பறிவும் இருக்கு. நல்ல ஞானத்தோடு கூட நல்ல போஸ்ட்ல இருக்கிறவங்க இருக்கிறீங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க இருக்கிறீங்க, அழகு அந்தஸ்தோடு இருக்கிறீங்க, நல்ல மேதாவிகள் இருக்கிறீங்க. ஆனா உனக்கு இருக்கிற வீக்னஸ் என்னன்னா, ஏதோ ஒரு சின்ன பாவத்துக்கு அடிமையாகி கிடக்குறீங்க. அங்கேயே சுத்தி சுத்தி வர்றீங்க. அதை சுத்தியே உங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. குடிகாரங்களை பாருங்க, எப்ப பார்த்தாலும் சரி அந்த பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் அல்லது அந்த சாராய கடை சுத்தி தான் இருப்பாங்க. அல்லது சீட்டாட்டம் ஆடுறவங்களை பாருங்க, எப்ப பார்த்தாலும் சரி அந்த கிளப் அல்லது அந்த சீட் விளையாடுற இடத்த தான் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. வேஷிகளை கவனிங்க, அதோ அந்த ரகசிய இடங்கள் அந்த ரோட்டு பக்கம் அந்த சந்தில தான் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. விபச்சாரத்தை தேடி போறவங்களை பாருங்க, அந்த விபச்சாரம் நடக்கிற இடத்துல தான் எப்ப பார்த்தாலும் சுத்தி 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 வந்துகிட்டே இருப்பாங்க. ஆண்களோடு பெண்களோடு எப்ப பார்த்தாலும் சரி காதல் காதல் அப்படின்னு கேரக்டர் பாழ்படுத்திக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் எங்க பார்க் இருக்கும், எங்க ரகசிய இடம் கிடைக்கும்னு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்க 2 hours அல்லது 3 hours ஸ்டே பண்ற மாதிரி ஹோட்டல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. குடிப்பழக்கத்திற்கு, ஊர் சுத்தலுக்கு, ட்ரக்ஸுக்கு அடிமையாகி போனவங்க கவனிங்க, எந்த நேரம் பார்த்தாலும் அங்கேயே தான் அந்த ஏரியாவிலேயே தான் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னவென்றால் அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள், அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, அன்பு சகோதரனே சகோதரியே, இவ்வளவு நேர்த்தியா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ கொஞ்சம் உண்மையை யோசிச்சு பார். நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? நீ அடிமையாக இல்லையா? ஏதோ ஒரு பாவத்துக்கு, பாவ பழக்க வழக்கத்துக்கு, ஏதோ ஒரு அக்கிரம கள்ள தொடர்புக்கு, அது அக்கிரம காரியத்துக்கு, அக்கிரம சம்பாத்தியத்துக்கு அல்லது அநியாயமான ஒரு வாழ்க்கைக்கு இன்று நீ பழக்கப்பட்டு இருக்கிறாயா இல்லையா? ஒருமுறை யோசித்து பார். யாருக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏதோ இவர்களுக்காகத்தான். யாருக்காக? கட்டப்பட்டு கிடக்கிறவர்களுக்காக. யார் அவர்கள்? நாம தானுங்க. பல்வேறு விதமான பாவ இச்சைகளினாலே, பல்வேறு விதமான பாவ பழக்க வழக்கங்களினாலே கட்டுண்டு கிடக்கிறோம், அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையா இல்லையா? இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு வாலிபன் சில பறவைகளை பிடித்து அவற்றை ஒரு கேஜிலே அடைத்து, அதாவது அவனுடைய சந்தோஷம் என்னன்னா, பாவம் அந்த பறவைகள் எல்லாம் அந்த கேஜுக்குள்ள இருக்கிற பறவைகளை நிம்மதியா இருக்க விடாம ஊசி மாதிரி ஒன்னை எடுத்துக்கிட்டு வந்து அதை குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பறவைகளை அவன் குத்திக் கொண்டிருக்கிற நேரத்துல, அவைகளெல்லாம் தவியாய் தவித்து துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படும், அதை பார்த்து அவன் கொண்டாடுவான். அவ்வளவு குரூர புத்தி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை கவனிங்க,
இன்று நம்முடைய வாழ்க்கைகளை பலவிதமான பாவங்களினாலே கட்டி போட்டிருக்கிறது யார்? சாத்தான், அசுத்த ஆவி, துஷ்ட ஆவி, பொல்லாத ஆவி. எல்லா மனிதர்களையும் கட்டி போட்டு அந்த மனிதனாலே துஷ்ட காரியங்களை செய்ய வைப்பது, துன்மார்க்கமான பணிகளை செய்ய வைப்பது, ஒரு துஷ்டனாக இந்த உலகத்திலே வாழ வைப்பது, அதுதான் அவனுடைய வேலையே. பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், பாவத்தினால் கட்டுண்டு கிடக்கிறான் என்பது தெரியும். இப்படி பாவத்துக்கு நீ அடிமையாகும் போது அந்த பாவம் என்ன செய்கிறது? உன்னை மரணத்திற்கு அழைத்துச் செல்கிறது. மரணத்திற்கு முன்பு ஏதாவது ஒரு பெரிய வியாதியை கொண்டு வருகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற பலனையை எடுத்து போட்டு விடுகிறது. உன் மனதிற்குள்ளே இருக்கிற நிம்மதியை கெடுத்து போட்டு விடுகிறது. குடும்பத்தில் இருக்கிற சுகம், சௌக்கியம், சமாதானம், சந்தோஷம், திருப்தி, இவை எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து விடுகிறது. எது? நீ செய்கிற பாவம். அதுதானே சாத்தானுக்கு தேவை. பொருளாதார ரீதியாய் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை, அதாவது கடனை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அதைக் கண்டு சாத்தான் சந்தோஷப்படுவான். எப்ப பார்த்தாலும் மனைவியும் கணவனும் அடிச்சு கொண்டிருக்கும் போது அதை பார்க்கிற பிள்ளைகள் எவ்வளவு துக்கப்படுவாங்க. ஆனால் அதை பார்க்கிற சாத்தானோ சந்தோஷப்படுவான். குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுக்கும் போது சாத்தானுக்கு அது அவ்வளவு சந்தோஷம். கணவன் மனைவிக்கு இடையே ஐக்கியம் இல்லாமல், அன்பு பாச பந்தங்கள் எதுவுமே இல்லாமல் முடியை பிடித்து அடித்துக் கொண்டு சாகிற போது சாத்தானுக்கு அவ்வளவு சந்தோஷம். வாலிப பிராயத்திலே தாய் தந்தருக்கு பெருமை கொண்டு வர விதமாய் வாழ வேண்டிய பிள்ளைகள், நன்றாக படித்து பெரிய பெரிய படிப்போடு பட்டம் பெற்று முன்னேற வேண்டிய பிள்ளைகள், படிப்பறிவே இல்லாமல் இஷ்டம் போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பையன்கள் பெண்களோடும் பெண்கள் பையன்களோடும் ஊர் சுற்றிக் கொண்டு வாலிப பிராயத்திலே தங்கள் சரீரத்தை கெடுத்துக்கொண்டு பரிசுத்தமற்ற பயங்கர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு திருமணத்திற்கு முன்பே அந்த பெண் பிரெக்னன்ட் ஆவது, இவனோ தந்தையாவது என்று இவற்றை பார்க்கிற சாத்தான் அவ்வளவு சந்தோஷப்படுவான். அவர்கள் வாழ்க்கை நாசம் பண்ணியதற்காக நம்முடைய படிப்பு கெட்டு போய் விடுகிறது, எதிர்காலம் கெட்டு போய் விடுகிறது. பிள்ளைகளை குறித்த கனவோடு இருக்கிற தாய் தந்தையருடைய இருதயங்கள் எல்லாம் வெடிக்கும்படியாகிவிடு. அதை பார்த்து சாத்தான் சந்தோஷப்படுகிறான். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, சிந்தித்துப்பார். என்று உண்மையாகவே அடிமைகளாக நாம் இல்லையா? கட்டப்பட்டு கிடக்கவில்லையா? யாருக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்? வேதம் சொல்லுகிறது, நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே, அக்கிரமக்காரர்களாயிருக்கும் போதே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக மரித்தும் இருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு தெரிந்தவர்களிலே, நம்முடைய குடும்பத்திலோ அல்லது நம் உறவினர்களுக்குள்ளோ, நம் நட்பு வட்டாரத்திலோ இறந்தவர்கள் இருக்காங்களா? இல்லையா? இருக்கிறாங்க. நம்முடைய தாத்தாக்களாக இருக்கலாம், நம்முடைய பாட்டிமாராக இருக்கலாம், அல்லது பெற்றோராக இருக்கலாம், நம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இன்னும் நண்பர்களாக இருக்கலாம். பிறந்தவர்கள் கட்டாயம் இறக்க வேண்டுமல்லவா? சாதாரணமாக மனிதனுக்கு மரணம் எப்படி வருகிறது? வயதான காலத்திலே மனிதனுக்கு மரணம் வரும். சில சமயங்களில் வியாதியினாலே முன்பாகவே மரணம் வந்துவிடும். இன்னும் சிலருக்கு ஏதாவது விபத்து நடப்பதனால, ஆக்சிடென்ட் நடப்பதனாலே மரணம் ஏற்படக்கூடும். இப்படி நமக்கு முன்பு அநேகர் மரிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். எஸ்பெஷலி இந்த கோவிட் டைம்ல விதவிதமாக மனிதனுடைய மரணம் சம்பவிக்கிறது. ஆனால் என்னுடைய கேள்வி, நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதாவது யாராவது உனக்காக மரித்திருக்கின்றார்களா? கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்த்துக்கோங்க. உனக்காக யாராவது மரிக்க வேண்டுமென்றால் முதலாவது அவர்கள் உன்னை உயிருக்குயிரா நேசிக்க வேண்டும். அதாவது உன்னை உயிரை விட மேலா நேசித்திருக்க வேண்டும். யார் உனக்காக மரித்திருக்கிறார்கள்? மகனுக்கே ஒரு கிட்னி தேவைப்படும் போது யோசிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? யோசிக்கிற தாய் தந்தை இருக்கிறாங்களா இல்லையா? யோசிக்கிற உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? உன்னுடைய கிட்னி கொடுத்தா அதான் மேட்ச் ஆகும், அட்லீஸ்ட் உயிர் பிழைச்சுக்குவாங்க அப்படின்னு அவங்க உயிர் போற நேரத்தில் தங்களுக்கு இருக்கிற 2 கிட்னியில 1 கொடுக்கறதுக்கு யோசிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? யோசித்துப்பார் என் அன்பு தந்தையே, தாயே, கொஞ்சம் யோசித்துப்பார். உன் குமாரனுக்காக உயிரை தருவாயா? உன்னுடைய பிள்ளைக்காக நீ உன் உயிரை தியாகம் செய்வாயா? தந்தையரே கேட்கிறேன், தாய்மாரே கேட்கிறேன். கணவர்களை சிந்திச்சு பாருங்க, மனைவிமார் சிந்திச்சு பாருங்க. உங்கள் கணவருக்காக நீங்க உயிரை கொடுப்பீங்களா? உங்கள் மனைவிக்காக உங்க உயிரை கொடுப்பீங்களா? தம்பிமார், தங்கைமார், யோசிச்சு பாருங்க, உங்க தாய்க்காக, தகப்பருக்காக உயிரை கொடுப்பீங்களா? இந்த உலகத்தில் இப்படி அநேக மரணங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் உனக்காக யாராவது மரித்திருக்கிறார்களா? இப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்களுக்காக மரித்தவர்கள் என்று? யாராவது இருக்கிறாங்களா? வேற கட்டாயம் இருக்க மாட்டாங்க. என்னென்றால் உனக்காக யாராவது மரிக்கணும்னா அவர்கள் உன்னை ஏற்கனவே உயிருக்குயிரா நேசித்திருக்க வேண்டும்.
நண்பு சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை கேட்கிற உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? இந்த சின்ன பசங்க பொண்ணுங்க காதல விடும்போது சாதாரணமா டயலாக் அடிப்பாங்க. என்னன்னு, உனக்காக நான் என் உயிரையே தருவேன். அவன் சொல்லுவான், நீனா எனக்கு உயிரு. அந்த பொண்ணு சொல்லும் பையனை பார்த்து, நீனா எனக்கு உயிரு, உனக்காக என் உயிரையே கூட நான் கட்டாயம் தருவேன். உயிருக்குயிரா நேசிக்கிறான்னு, தன் உயிரையே தர்றேன்னு சொல்றான்னு. பாவம் அந்த பொண்ணு அந்த பையனை பாவித்தனமா நம்பிடுவா. பெரியவங்க ஒத்துக்கலன்னு, பெரியவங்க அவங்க திருமணம் செய்து வைக்க ஒத்துக்கல அப்படின்னு இந்த பையனும் பொண்ணும் சேர்ந்து வெளியூருக்கு ஓடி போயிடுறாங்க. பட்டணத்துக்கு போற வழியில இடையில ஒரு காடு இருந்தது. அந்த காட்டை தாண்டி அல்லது தங்கி இருக்க வேண்டிய சூழல் வந்தது. போகும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு போறான்? உண்மையில நான் உயிரையே வச்சிருக்கேன், தேவைப்பட்டா என் உயிரையே உனக்காக கூட தந்துருவேன். இவன் இப்படி சொன்ன அந்த மாய வார்த்தைகளை நம்பி அந்த பொண்ணு அந்த பையன் கூட போய்கிட்டு இருக்கும்போது சடனா காட்டு பகுதியில் ஒரு புலி வந்துருச்சு. புலிய பார்த்த உடனே பயல பக்கத்துல காணவே காணோம். ஐயோ, எங்க போயிட்டாங்க அவன்? பக்கத்துல இந்த மரத்துல விருட்டு நேரி மேல போயிட்டான். மரத்து மேல போயிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? மேலவா மேலா மந்திரு, சீக்கிரம் மேல ஏறிவா, புலி 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 வருது. தம்பி என்ன சொன்னா? உனக்காக என் உயிரையே வேணும்னாலும் தருவேன், உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிறேன், தேவைப்பட்டா என் உயிரையே உனக்காக தருவேன், என்னுடைய உயிரே நீ தான், என் உயிரை விட மேல நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு இருக்கிற பலத்தினால புலியை பார்த்தோன்னா மரத்துக்கு மேல ஏறி ஓடிட்டான். போனவன் அங்கிருந்து என்ன சொல்றான்? சீக்கிரம் மேல ஏறிவா மேல ஏறிவா. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த காதல். இப்படிப்பட்ட பசங்களுக்காக எத்தனையோ பெண்கள் தங்கள் உயிரையே தியாகமா கொடுக்குறாங்க, தங்கள் சரீரத்தை கொடுக்குறாங்க, தங்கள் எதிர்காலத்தையே கொடுத்து வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாசம் பண்றவங்க சிலர் என்றால், நாசமாகி போய்க் கொண்டிருக்கிறவர்கள் சிலர் என்றால், இப்படி எல்லோருமே சேர்ந்து ஒரு பொல்லாத வாழ்க்கை வாழும்போது இப்படிப்பட்டவங்களை அன்பு கூறவங்க யாராவது இருப்பாங்களாங்க? மகள் பேச்சை கேட்காம, மகள் அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்கவே கேட்காம யாரோ ஒரு பையனை லவ் பண்ணான்னு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லி எத்தனை தாய்மார் எத்தனை தகப்பன்மார் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? எங்களை வேண்டான்னு சொல்லிட்டல்ல, எங்க பேச்சை கேட்காம ஓடி போயிட்டல்ல, நாங்க உயிரோடு இருக்க வரைக்கும் வீட்டு வாசப்படியை நீ மிதிக்க கூடாது. அதாவது அவர்களுடைய பெண் தனக்கு பிடித்தமான ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டாள் என்பதற்காக முகத்தை கூட பார்க்காத தாய்மார் தகப்பன்மார் எத்தனை பேர் இருக்காங்க? இதுதான் தாயின் அன்பு, தகப்பனுடைய அன்பு. தயவு செஞ்சு கவனிங்க. இப்படி பெற்ற தாயும் தகப்பனுமே அன்பில்லாதவர்களாக இருக்கும்போது, பிள்ளைகள் செய்த தவறுக்காக அல்லது அவர்கள் எடுத்த தவறான முடிவுக்காக அவர்கள் தங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாது, எங்களுடைய முகத்தை கூட பார்க்கக்கூடாது என்று சாதாரணமாக சொல்கிற மனிதர்களை இன்று நாம் பார்க்கிறோம், பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்க. தேவன் உன்னை எதற்காக நேசித்தார் தெரியுமா? நீ பரிசுத்தவான் என்பதற்காக அல்ல, நீ பாவமற்றவன் என்பதற்காக அல்ல, நீ ஒரு நீதி உள்ளவன் என்பதற்காக அல்ல, நீ உண்மை முத்தவமானவன் என்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து உன்னை நேசித்த காரணம் என்ன தெரியுமா? நீ ஒரு பாவி என்று, நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று, உனக்குள் பரிசுத்தம் இல்லை என்று, நீ பரிசுத்தவான் அல்லவென்று, நீ செத்தால் பாதாளத்துக்கு தான் போவாய் என்று தெரிந்திருந்தும் உன்னை நேசிக்கிறார். அது எப்படி சாத்தியமாயிற்று? அது யாருக்கு சாத்தியமாயிற்று? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே, நாம் பக்தியற்றவர்களாயிருக்கும் போதே தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, தம்முடைய ஜீவனையே நமக்காக அர்ப்பணித்தார். எனவேதான் இந்த நாளை நல்ல வெள்ளிக்கிழமை. பாவியான மனிதனை உயிருக்குயிராய் நேசிக்கிற தேவன் அந்த பாவியான மனிதனை ரட்சிப்பதற்காக பரலோகத்தை விட்டுவிட்டு இந்த பூலோகத்திற்கு வந்த நாளும், அதேபோல அவர் மரித்த நாளிலும் நன்மையே நடந்தது. தேவனை விட்டு விலகிப்போன மனிதன், நரகத்தின் எல்லைக்குள்ளே சுற்றிக் கொண்டிருக்கிற பாவியான மனிதன் நன்மையை கண்டான். அவனுக்கு நல்ல நாள் வந்தது. இன்னும் புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ற, கவனிங்க. அந்த பையன் என்ன செய்தான்? சில பறவைகளை பிடித்து கொண்டு வந்து அவைகளை கேஜில வச்சு அடைச்சு பறவைகளெல்லாம் அவன் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றான். அந்த வழியிலே வந்த ஒரு பெரியவர் அதை கண்டு, தம்பி நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏன் அந்த பறவைகளெல்லாம் இப்படி பாடா படுத்திக்கிட்டு இருக்க? இதனால உனக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம். அவைகள் சித்திரவதை செய்யப்படுகிற போது, அவைகள் அழுகிற போது, அவைகள் தவிக்கிற போது, அவைகளை நான் குத்துகிற போது, அவற்றின் சிறகுகளை நான் பிடுங்குகிற போது, அவைகள் துடிக்கிற போது, அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சின்ன வயசுல ஓனான பிடிச்சு விளையாடுவோம்.
2 ஓணானை பிடிச்சா அந்த கழுத்தில் ஏதாவது வச்சு கட்டி ஒன்று இப்படி பிடிச்சி விளையாடுவோம். அப்படி அந்த ஓணானையும் இன்னொரு ஓணானையும் கொண்டு வந்து இப்படி பக்கத்தில் வச்சோன்னா 2ம் அப்படியே கடிச்சுக்கும். அப்படி ஒன்று கடிச்சு பயங்கரமாக ரத்தம்லாம் கூட வந்துடும். அப்படி 2 ஓணம் அப்படி சண்டை போட்டு கடிச்சு ரத்தம் வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் இல்லையா? 2 சேவல் ஒன்று சண்டை போடுச்சுன்னா சாதாரணமாக ரத்தம் வராது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த சேவலோட கால்லையும் அந்த சேவலோட கால்லையும் ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கத்தியை வச்சு கட்டி அது 2ஐயும் சண்டை போட வைக்கிறோம். இப்படி சேவல் 2ம் அடிச்சுக்கும் போது அடிச்சு ரத்தம் வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். யாருங்க நாம? குரூர புத்தி உள்ளவர்கள். பாக்ஸிங் எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? பாக்ஸிங்ல என்ன நடக்கும்? அவர் இவர் முகத்துல குத்துவார், இவர் அவர் முகத்துல குத்துவார். ஒருவர் முகத்துல குத்திக்கிட்டு ரத்தம் சிந்தும் போது கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க மேல பெட்டிங் கட்டுறவங்க இருக்காங்களா இல்லையா? இதெல்லாம் தாங்க பிசாசுடைய குணம். அநேக பெண்களை ஆண்கள் கெடுத்து சீர்குலைத்து அவற்றை ரெக்கார்ட் செய்து சோசியல் மீடியாவில் அதெல்லாத்தையும் வைரல் பண்றதை நாம பார்க்கிறோம். பிசாசின் குணம். மனிதன் எவ்வளவு கெட்டு போயிருக்கிறான், எவ்வளவு கெட்ட குணத்தோடு இருக்கிறான், நம்மை சுற்றி இருக்கிற நாம் வாழ்கிற சொசைட்டிலே நாம் பார்க்கிற போது, அது கேள்விப்படுகிற போது நமக்கு புரிகிறது மனிதன் எவ்வளவு கெட்டு போயிருக்கிறான் என்பது. அப்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை தேவன் சிருஷ்டித்த போது அந்த மனிதன் தேவனை விட்டு விலகி பல்வேறு பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி மனித மிருகமாக மனிதன் மாறுகிற போது சந்தோஷமில்லாமல், சமாதானமில்லாமல், சுகமில்லாமல், சௌக்கியமில்லாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கும் போது தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே திக்கற்றவர்களாக திக்கு தெரியாதவர்களாக வாழும்போது தேவன் அதை பார்த்து அவரால் தாங்கவே முடியவில்லை. என்ன செய்தார்? தேவனை உயிருக்குயிராய் நேசித்தார். எனவே தம் உயிரையே கொடுத்தார். உன்னை ஒருவேளை உயிருக்குயிராய் நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்றால் உனக்குத்தான் நற்செய்தி. உன்னை உயிருக்குயிராய் நேசிக்கிறவர் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றால் தம் உயிரையே உனக்காக தருகிற அளவுக்கு. அதுதான் உனக்கான அற்புதமான நற்செய்தி. நீ செய்த பாவங்கள் எவ்வளவாக இருந்தாலும், எப்பேற்பட்டதாக இருந்தாலும், எவ்வளவு கெட்டுப் போயிருந்தாலும் தேவனை மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உள்ளபடியே உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஆண்டவர் அருளிச் செய்கிற புதிய வாழ்க்கையை சுதந்தரித்துக்கொள். வாருங்கள் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒருவனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் பலனற்றவர்களாயிருக்கும் போதே, நாங்கள் பக்தியற்றவர்களாயிருக்கும் போதே, நாங்கள் சத்துருக்களாயிருக்கும் போதே, நாங்கள் இன்னும் அக்கிரமக்காரர்களாயிருந்த போதே எங்களை உயிருக்குயிராய் நேசித்து எங்களுக்காக உம்முடைய உயிரை தாரை வார்ப்பதற்கு இந்த உலகத்திற்கு வந்தீரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை யாரெல்லாம் அங்கீகரித்து தங்களுடைய கரங்களை உமக்கு உயர்த்தி காண்பிக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை நீர் உம்முடைய கரங்களில் எடுத்து இது முதற்கொண்டு அவர்கள் உம்முடைய இருதயத்தை பெற்றவர்களாய், மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய், உம்முடைய சாட்சிகளாய், உம்முடைய பிள்ளைகளாய், இந்த உலக யாத்திரையை முடித்த பிறகு உம்முடைய வாரிசுகளாய், உம்முடைய பிள்ளைகளாய் உம்மோடு கூட வாழ்கிற மகா பாக்கியத்தை இலவசமாய் அருளிச் செய்ய வேண்டும் என்றும் பரிசுத்தர்களாயாக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத்